தலைவர் பிறந்த நாளுக்காகவும் நாளைக்கு மாவீரர் நாள் நிகழ்வுக்காகவும் சென்னையில இருந்து வந்திருக்கோம். இது எப்படி சொல்றது, தலைவரை கொண்டாடாதவங்க தமிழரா இருக்க வாய்ப்பே கிடையாது. தலைவர் யார் என்று நமக்கு தெரியாத போதிலும் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள்லாம் தலைவர் யார் என்றது தமிழர்கள் எல்லாருக்கும் காட்டினவர். ஸோ தலைவரை இப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப தூக்கி வச்சுட்டு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்கே பரமக்குடியில் நிகழ்வு நடக்குது. இங்கே குருதி கொடை சார்பாக குருதி எடுத்துட்டு இருக்காங்க. நானும் இதில் பங்கேற்று குருதி கொடுத்தேன். அதில் ரொம்ப மகிழ்ச்சி. வேற என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுத்திருக்காங்க? குருதி கொடை பாசறை இந்த நிகழ்வுக்குன்னு இல்லை, எல்லா நிகழ்வுகளும் பொது நிகழ்வுகள் எல்லாற்றுக்கும் அண்ணன் பிறந்த நாளுக்கும் சரி, தலைவர் பிறந்த நாள் எதுவாக இருந்தாலும் குருதி அளிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அங்கங்கே ஆக்சிடென்ட்ஸு, கட்சி சார்பாக நடக்கிற ஆக்சிடென்ட்ஸோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகுது, இமீடியட்டாக நமக்கு குருதி தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் குருதி கொடையை அணுகணும்னா நமக்கு உடனே குருதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே இந்த எந்த கட்சியிலையும் இப்படி ஒரு குருதி கொடை பாசறை அப்படின்ற ஒன்று கிடையாது. நம்ம நாம் தமிழர் கட்சியில குருதி கொடை பாசறைன்றது ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்ததா இருக்கு. சமீபத்தில் விஜய் அவர்கள் காஞ்சிபுரம் மக்களை அதுல குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் சாவைக்காவலர் தற்கூரி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல தற்கூரின்னு சொல்லி விஜய் அவர் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பார்வை எப்படி? இப்ப நாம் தமிழர் கட்சி காரங்க விஜய தற்கூரின்னு சொல்றாங்க. தற்கூரியா இருக்கிறவங்க யாருமே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தல. அதுதான் உண்மை. புரிதல் இல்லாதவங்க நாம் தமிழர் கட்சியில வாக்கு செலுத்த வாய்ப்பே கிடையாது. புரிதலோட கொள்கையோடவும் கோட்பாடோட இருக்கிறவங்க மட்டும் தான் நாம் தமிழர் கட்சியில வாக்கு செலுத்துவாங்களே தவிர, விஜய் பின்னாடி போறவங்க, ரசிகர் பின்னாடி போற ஒரு தற்கூரி கூட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு போதும் ஓட்டு செலுத்தாது. நன்றி. இப்போ விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துல பேசும்போது எல்லாருக்குமே இருசக்கர வாகனம் வேணும், வீடு வேணும், எல்லாருக்கும் வேலை வேணும், இந்த மாதிரி அதாவது திமுகவோட கொள்கை மாதிரியே அவரோட வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது வாக்குக்கான, இது எப்படி சொல்றதுன்னா, அவருக்கு வாக்கு விழணும்ன்றதுக்காக இப்போ கொடுக்குறாங்களே எலெக்ஷன் டைம்ல பணம் கொடுத்து வாக்கு வாங்குறதுக்கு பணத்துக்கு பதிலா இந்த மாதிரி பொருட்களை கொடுத்து வாக்கு வாங்குறது நம்ம தமிழகத்துல இது சாதாரண ஒரு விஷயம். பணம் கொடுக்காம வாக்கு வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த கட்சியாலும் வாய்ப்பே கிடையாது. அப்படின்ற போது வரும்போது சொல்ல வேண்டியதுதான். யார் வேணா வரும்போது என்ன வேணா சொல்லிட்டு வருவாங்க. ஆனா அதை ஃபாலோ பண்றதுன்றது வாய்ப்பே கிடையாது. கூட்டணி வச்சுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க, ஆனா வந்த பிறகு கூட்டணி வச்சுப்பாங்க. ஆரம்ப காலத்துல இருந்து இது வரைக்கும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம், ₹1 கொடுக்காம ஓட்டு வாங்குவோம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சி தான் அதை ஃபாலோ பண்ணதே தவிர வேற எந்த கட்சியும் அதை ஃபாலோ பண்றது கிடையாது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான உண்மை. நன்றி.